நம்ம வீட்டில் சாப்பாடு தயாராகிடுச்சு. வாங்க இன்றைக்கி என்ன சமைச்சோன்னு சொல்லி பார்க்கலாம். சூடாக சாப்பாடு, சாதம் இருக்குது. அப்புறம் வந்து கீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன், அரைக்கீரை. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, புளி போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். இதோட தண்டை வந்து பொரிச்சு வச்சுட்டேன். வெங்காயம், பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு வந்து கீரை தண்டை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு. அரைக்கீரை தண்டு பொரியல் இன்றைக்கி நம்ம வீட்டில். மிளகாத்தூள் போட்டு வறுத்து பாருங்கள். வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு பூண்டு தட்டி போட்டு கீரை தண்டை நல்லா வதக்கி உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிக்கணும் தண்டு வதக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுத்து வச்சுருக்கேன். பூண்டு தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து நேற்று வச்ச சின்ன வெங்காயத்தால் காரக்குழம்பு கொஞ்சோண்டு மீந்துச்சு. சாப்பாடுக்கு சாப்பிடலாம் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். கீரை வந்து பக்கத்து வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. சாதம், கீரை, கீரை தண்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கீரை சாதம் தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன சமையல்ன்றதை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.